நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எம்ஜிஆர் கூட பாடும்போது அவரே சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது நான் கஷ்டப்பட்டதே இல்லை, ஈஸியா பாடிடுவேன், இங்க இருந்து பாடினாலே போதும், கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆனா சிவாஜிக்கு அப்படி பாட முடியாது, அடிவயத்திலே இருந்து பாடணும். கடல் நடுவே ஓட விட்டேன் நான் ஒரு ராசி இல்ல ராஜா. பாடகர் எப்படிப்பட்ட பாட்டா இருந்தாலும் பாடணும், ஜாலியான பாட்டா இருந்தாலும் சோகமான பாட்டா இருந்தாலும் சரி பாடணும். பாட்டிசைக்க மேடை கருத்து கொஞ்சம் மாறுதலா இருக்கே அப்படிங்கிறதுக்காக இவர் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணி பாடினார். பலர் இழுக்க தேரானேன், ஆனா அவரே இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரல அப்படின்னு சொன்னதை என்னாலே ஏத்துக்க முடியல. திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பெரும்பாலுமா நம்ம அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்தில் நடிகர்கள், அதே மாதிரி பாடகர்கள், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த காலத்தில் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் இருக்கிற பாடல்களுக்கு மதிப்பே தனி, மரியாதையும் தனி. ஸோ அந்த வகையில் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா பாடல்களை அவருடைய சாயலே பாடக்கூடிய ஒரு பிரபலமான பாடகர் எஸ்என் துரை ஐயா அவர்களை பார்த்தா நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம அவர் பேச மட்டும் வைக்க போகிறது இல்லைங்க, அவரை நம்ம பாடவும் வச்சு ரசிகர்கள் உங்களை நம்ம மகிழ்விக்கவும் போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஐயா, நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை. ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடின அத்தனை பாடல்களையுமே நான் ரசித்து கேட்டிருக்கேன். வெரி குட். நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஆரம்பமே ஒரு பாட்டோட ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லம்மா. திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா, நீங்கள் பாடி அதை டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் நேர்களை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த தருணம் எப்படி இருந்தது? உங்கள் குருநாதர் முன்னாடி நீங்கள் பாடியிருப்பீங்கல்ல. அதாவது ராஜா அண்ணாமலை மன்றம், அந்த மன்றத்தில் யாருடைய நிகழ்ச்சின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பாடிக்கிட்டேன். நான் எனக்கு டிஎம்எஸ் முன்னாடி பாடணும், நான் பாடுறத டிஎம்எஸ் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கலையே, எப்போ கிடைக்கும்னு மனசுக்குள்ளே ஆசை இருந்தது. அன்றைக்கி மேடையில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லாம் கைதட்டுறாங்க, ஒரே கலவரமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா டிஎம்எஸ் உள்ளே வர்றாரு. அன்றைக்கி டிஎம்எஸ் வர்றாரு, எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பெரிய நிகழ்ச்சி. அதுக்கு வந்தோடனே எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாண்டோடனே அன்றைக்கி அண்ணா பாடுங்க ஐயா கறி இவர் வந்திருக்கா பாடுங்க. சரி சொல்லிட்டு முன்னே சரி பாடலாம் அப்படின்ட்டு பாடினேன். ஆனால் எனக்கு கை காலெல்லாம் உதறல். என்ன அவர் முன்னாடி பாட போகிறோமே, ஒழுங்காக பாடணுமே, என்ன அவர் பாடின பாட்டை பாடணுமே அப்படின்ட்டு பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே தைரியத்தை வர வச்சுட்டு பாடிடுவோம், நம்ம பாடுறத அவர் முன்னாடி கேட்கணும் அப்படின்னு வெறுத்து பாடினேன். அவரும் கேட்டார், நல்லா தலையை ரசித்தார். ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது கூப்பிட்டு தம்பி வெரி குட், நல்லா பாடு, நல்லா பாடினேன், நல்லா பாடு அப்படின்னு கூப்பிடாரு. அது எனக்கு அவர்கிட்ட நான் ₹1 கோடி வாங்கினதுக்கு ஈக்குவல் மாதிரி. ரொம்ப சந்தோஷம். ஐயோ சான்ஸே இல்லை, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. அவர் ஏதாவது பரிசா அவர் பெரிய மகான். ஆமாம், அவர் தட்டி கொடுத்து நல்லா போன்னு சொன்னாலே எனக்கு ₹1 கோடிங்கிற, அதை விட எனக்கு என்ன வேணும்? என்ன பாடல் பாடுனீங்க அவர் முன்னாடி? அன்னைக்கு நான் அவர் முன்னாடி பாடின பாட்டு, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயங்க வைத்த கன்னியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை, மயங்க வைத்த கன்னியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
அன்னைக்கு அவரும் தலையை அப்படியே ஆச்சுட்டே இருந்தார். எனக்கு அப்போவே வந்து அவர் முதல்ல பாடல் ஆரம்பிக்கும் போது கை காலில் கிட்டுக்கிட்டு ஆடிச்சு. அவர் தலையை அப்படி அசிச்ச உடனே இன்னைக்கு பாடிடணும் நல்லா அப்படின்னு தைரியத்தை வச்சுட்டு பாடினேன். அதே மாதிரி அவர் வந்து வெரி குட் அப்படின்னு கை புதுகில் தட்டி கொடுத்தாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சியுமா இருக்கு. நீங்கள் நிறைய மேடைகளில் பாடிருக்கீங்க ஐயா. இப்போ சினிமாவில் வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள், சினிமாவில் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நீங்கள் தேடினீங்களா இல்லை தானே அந்த மேடை பாடுறது மூலயமா வந்துதா? இது ஒரு நல்ல கேள்விம்மா. எப்படின்னா, நான் வந்து 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 33-35 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து ஈவினிங் தான் பாட போவேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு பாடுறதுங்கிறது பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு இதுலேயும் நமக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் வேலை போயிடும். ஆமாம் இல்லையா? அதனால நான் வந்து என்னுடைய லைஃப்பில் ஈவன் பீக்கில் இருந்தாலும் நான் பார்ட் டைம் சிங்கராகவே இருந்துட்டேன். அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகளை வந்து நம்ம தேடித்தான் போகணும். எந்த வாய்ப்புமே வந்து தானாக வராது. அவர் எப்பேற்பட்ட கலைஞராக இருந்தாலும் சரி. ஈவன் என்னோட குருநாதரே அவர் தனியாக பாட ஆரம்பிச்சதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது நிறைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து வாய்ப்புகள் வந்து தானாக வராது, நம்ம தேடி போகணும். எனக்கு தேடி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, அதை நான் ரொம்ப விரும்பவும் இல்லை. ஏன்னா தேடி போனோன்னா நான் அதுலேயே அந்த ஈடுபடுறோம், ஃபுல் டைம் ஈடுபடணும் இல்லையா? அது என்னால் முடியாது. அதனால நான் போகலை. அதனால கூட எனக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்கு நான் இப்போ மேடைகளில் பாடிட்டு வேலை பண்ணிட்டு இல்லையா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். எப்படிங்க அந்த வேலையையும் பாடலையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி? அது நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லேருந்து 5 வரைக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். சரி. 5 மணிலேருந்து 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன்னா 1 ஹவர் கழிச்சு 6:30 மணிக்கு ஸ்டேஜில் இருப்பேன். இந்த தூக்கம் அதெல்லாம் டயர்டு தூக்கம் நான் 6 மணிக்கு போனோம்னாக்கும் 9 மணிக்கு முடிஞ்சிட போகுது, நைட்டு வந்து தூக்கிட்டு போகிறோம். அதனால வேலை பாட்டு இது 2 கண்களை மாதிரி வச்சுட்டு இருந்தேன். இதனால அது பாதிக்கக்கூடாது, அதனால இது பாதிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய கச்சேரிகள் கண்டினியூஸாக நிறைய பாட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த சமயத்தில் என்னோட பாஸே என்னை கேட்டார், நிறைய கச்சேரிக்கு போகிறீங்க எனக்கு தெரியுது, ஒன்று பாடுங்க இல்லை ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. இனிமேல் நம்ம கச்சேரியில் பாடினா நம்ம ஆஃபீஸில் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டோம்னா நல்லா குறைச்சிட்டு ஃபுல் டைம் ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்போவும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாடியிருந்தேன். அது மாத்திரம் இல்லை, வேலை சம்மந்தமாக கத்தாரில் போய் 10 வருஷம் இருந்தேன். கத்தாரில் 10 வருஷம் இருந்தேன். அங்கேயும் போய் அங்கே உள்ள ட்ரூப்புகளை பாடிட்டு இருந்தேன். பாருங்க, இருக்குது அங்கே தமிழ் கச்சேரிகள் நிறைய நடக்குது. தமிழ் சங்கம் இருக்குது, தமிழ் கச்சேரி இருக்குது, அங்கேயும் பாடு. ஸோ நான் எதை சொல்ல வரேன்னா, என்னால் பாடாமல் இருக்க முடியாது. கச்சேரி இருக்கோ இல்லையோ, நிகழ்ச்சி இருக்கோ இல்லையோ, பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வாரத்தை இப்போ என்ன, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கச்சேரி இருக்கும், இந்த வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், நிகழ்ச்சி இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. நிகழ்ச்சி இருந்தால் போய் பாடுவோம், பாடிக்கிட்டே இருப்பேன், பாடிட்டே இருப்பேன், பைத்தியக்கார மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த திரைத்துறையில் நம்ம வாய்ப்பு தேடலான்ற ஒரு எண்ணம், அதுதான் சொன்னேன். திரைத்துறையில் நான் போய் வாய்ப்பு தேடி எனக்கு கிடைச்சதுன்னா அதை என்னால் தக்க வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே திரைத்துறையில் போய் பாடுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், சந்திக்கணும், நிறையா மீட் பண்ண வேண்டிய இது. அதனால் முடியல என்னால். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் சினிமாவில் பாடணுங்கிற ஆசைப்படவே இல்லை. இன்றைக்கும் நான் ஆசைப்படலை. ஈவன் ஒரு கோரஸ் சிங்கராக கூட நான் போகலை. இது போகிறோம், எனக்கு இது போகிறோம். கடைசி வரைக்கும் நான் ஒரு டிஎம்எஸ் சிங்கருங்கிற பெயரோட கச்சேரிகளில் பாடினாலே போகிறேன். ஐயா, நம்ம எம்ஜிஆர், சிவாஜி அவங்களோட பாடல்களை நம்ம நிறைய இப்போ பாடிட்டோம். ஸோ அவங்க பாடல்கள் இல்லாமல் நம்ம டிஎம் சௌந்தரராஜன் ஐயா வந்து வேற ஒரு நடிகர்களுக்கும் பாடியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடல் எது? ஐயா வந்து டிஎம்எஸ் ஐயா வந்து சிவாஜி எம்ஜிஆர் இல்லாமல் மற்ற நடிகர்களுக்கு நிறையா பாடியிருக்காரு. அதில் ஒரு பாடலை பாடுறேன், ஜெய்சங்கர் அவர்களுக்கு பாடின பாட்டு. ஓகே. 100 முறை பிறந்தாலும்
100 முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறைவதில்லை. 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். 1000 பார்வையிலே இந்த மானிடர் காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். 1000 பார்வையிலே. ஐயா ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா. அப்படியே இதே மாதிரி எஸ்எஸ்ஆருக்கு அவர் பாட்டு பாடியிருப்பார். அதுவும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் பாடுறாரு அவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டை கேளுங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஐயா நம்ம டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து சிவாஜி எம்ஜிஆர் இவங்க 2 பேருக்குமே பாடியிருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு குரல் மாற்றுவாங்க. ஸோ அந்த ரகசியத்தை எப்படி இவங்களுக்கு மாற்றுவாரா, அதாவது சிவாஜிக்கு மாற்றுவாரா இல்லை எம்ஜிஆருக்கு மாற்றுவாருங்களா ஐயா? இதே கேள்வியை ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கிட்டயே நிறைய பேர் கேட்டாங்க. அவரும் நிறைய பேர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆருடைய வாய்ஸு அவங்க அது சாதாரணமாக இல்லை. அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி வாய்ஸு வருது, அதெல்லாம் கிரகிப்பார். ஸோ எம்ஜிஆர் கூட பாடும்போது அவரே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது நான் கஷ்டப்பட்டதே இல்லை, ஈஸியாக பாடிடுவேன். இங்கேருந்து பாடினாலே போகிறோம் ஈஸியாக பாடிடுவேன். ஆனால் சிவாஜிக்கு அப்படி பாட முடியாது, அடிவயத்துலேருந்து பாடணும். அதனால நான் வந்து சிவாஜிக்கு பாடும்போது கஷ்டப்பட்டு பாடுவேன், எம்ஜிஆருக்கு வந்து ஈஸியாக பாடிடுவேன். அது வந்து என்னுடைய இயற்கையாகவே என்னுடைய குரலுடைய தன்மை அந்த மாதிரி வந்தது. இப்போ ஒரு எம்ஜிஆர் பாட்டு கேளுங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஈஸியா பாடிட்டாரா? இப்ப இதே வந்து சிவாஜிக்கு பாடுறாரு ஒரு சோகமான பாட்டு. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன்.
காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். சூப்பருங்க. அதான் நீங்களும் அதை அப்படியே உடனே அந்த ஒரு சோகத்துல அப்படியே ஆமா. பாடுறீங்க. சிவாஜி குரல் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், தடியாக இருக்கும். ம். எப்படி பாருக்க, நல்லா இருக்கியா அப்படிம்பாரு. எம்ஜிஆர் எப்படி இல்லை, நான் சவுந்தரராஜன் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாரு. ஸோ அதனால வாய்ஸே அவர் வாய்ஸு சாஃப்ட்டு, இவர் வாய்ஸு சாதாரணமாகவே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. ஸோ அதனால அந்த வாய்ஸ் அப்படி வந்துடும். அது மாதிரி குரல் கொடுத்தாரு, அவ்வளோதான். ஐயா, இப்போ ரொம்ப அருமையாக நீங்கள் பாடல்கள் எல்லாமே மிக அருமையாக பாடிட்டு வந்தீங்க. ஸோ நம்ம டிஎம் சௌந்தரராஜன் ஐயா வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போய் இப்போ கலர் ஃபிலிம் வந்து இளையராஜா சார் அவர்களெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேப் எடுத்து வந்து ஒருதலை ராகம் தான் டி ராஜேந்திரன் ஐயா அவர்களோட வந்து ஒன்றிணைந்து வந்து பாடல்கள் பாடி பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறமும் மறுபடியும் அவர் ரொம்ப பேக் ஆயிடுச்சு. அண்ட் அந்த சாங் ஏதோ நான் ராசி இல்லை, அந்த பாட்டு வந்து பாடினால தான் இப்படி ஆச்சுங்களா இல்லை எப்படி? ஆமாம், இது வந்து நிறைய பேருக்கு அந்த அபிப்பிராயம் இருக்குது. என்னுடைய குரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கே இந்த அபிப்பிராயம் இருந்திருக்கு. அவரே சொல்லுகிற ஒரு பேட்டியில், இந்த பாட்டு நான் பாட மாட்டேன், இது ஒரு 400 ராசி இல்லா ராஜான்னு இருக்கு, இந்த பாட்டு வேணாமேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது திருவாளர் டி ராஜேந்தர் வந்து இல்லை அந்த பாடுங்க ரொம்ப ஹிட் ஆகும், படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பாடுங்க. ஐயா வேணாப்பான்னு இருக்காரு. இல்லை நீங்கள் கட்டாயம் பாடுங்கன்னு ஒன்று. ஈவன் எங்கள் அப்பா அதான் சொன்னார், இது மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு. உங்கள் அப்பா இல்லை, நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒரு பாடகர் வந்து எப்படிப்பட்ட பாட்டாக இருந்தாலும் பாடணும். அது ஜாலியான பாட்டாக இருந்தாலும் சோகமான பாட்டாக இருந்தாலும் சரி பாடணும். அன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டை பாடுங்கன்னாரு. கருத்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணி பாடினார். ஆனால் அவரே வந்து இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறையா சந்தர்ப்பம் வரல அப்படின்னு சொன்னதை என்னாலே ஏற்றுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வந்து என்னுடைய குருநாதருடைய இதுக்கு எதிரில் சொல்லலை. அந்த பாட்டையும் அவர் அழகாக பாடினார், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு பாடகர் வந்து எல்லா பாட்டும் பாடத்தான் வேணும், பாடினார். ஒரு சில பேர் ஆனால் அவருக்கு வந்து நிறையா சந்தர்ப்பங்கள் பின்னாடி நிறையா கிடைக்காததுக்கு காரணம் டிஎம்எஸும் கிடையாது, அந்த பாட்டும் கிடையாது. என்னுடைய அபிப்பிராயம், பர்சனல் அபிப்பிராயம். அந்த பாட்டு அருமையாக பாடினார், நல்ல ஹிட் ஆச்சு. நமக்கு வந்து ஜெனரேஷன் இல்லையா, கேப் வருது. இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள்லாம் நிறைய தாளம் போட்டுட்டு பாடணும், டான்ஸ் ஆடிட்டு பாடணும், பெப்பியா இருக்கணுங்கிற மாதிரி ரசிக்கும் போது டிஎம்எஸ் வந்து அதாவது அவர் பாடல்கள் வந்து ரொம்ப ஹிட் ஆகலைன்னு இல்லைங்க, ஜனங்கள் வந்து விரும்பலை. அதுதான் காரணம் ஒழிய இன்னைக்கும் டிஎம்எஸ் சக்கரவர்த்தி தான். இன்னும் இதே கருத்தை நான் இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் கச்சேரியில் போய் பாடும்போது கூட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாட்டு நாங்கள் பாடினோடனே கொஞ்சம் புது சாங் போடுங்களேன், டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு போடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டுறாங்க. நாங்கள் கச்சேரி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாட்டு தான் பாட முடியுது. அதுக்கப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற பாட்டுங்கள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பாட முடியாது. ஸோ அதனால் இது வந்து யாரை சொல்ல குற்றம், இது டிஎம்எஸ் மேலே குற்றமா, பாட்டு மேலே குற்றமா, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரசிகர்கள் ஜெனரேஷன் கேப். இன்னைக்கு ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் நம்பர், ஏஆர் ரஹ்மான் பாட்டு, அனிருத் பாட்டு, இந்த மாதிரி பாட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு விரும்புறதுனால தான் இன்னைக்கு இந்த பாட்டுங்க ஹிட் ஆச்சுது, அந்த பாட்டுக்கு அப்படி. ஆனால் அந்த பாட்டுக்கு அழியலை இருக்கு, அப்பப்போ அப்படியே வந்து இன்னைக்கும் வந்து 10 பாட்டு பாடும்போது நாங்கள் டிஎம்எஸ் சிங்கர்ஸுக்கு போய் 2 பாட்டு பாடினாலே ஓஹோன்னு எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கதான் செய்யும். அதனால டிஎம்எஸ் உடைய பாடல்கள் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி அழியவே அழியாது. அவர் புகழ் என்னைக்கும் அழியாது, மாறாது. ஆனால் 400 ராசி இல்லா ராஜாங்கிற பாட்டை பாடினதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாச்சுன்னு சொன்னது மனசளவில் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்களா, வந்து சிங்கம் ஒரு ரேஸில் ஓடின குதிரை இல்லையா, அதை வந்து வீட்டில் கட்டி போட முடியாது, மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போட்ட முடியாது. அது மாதிரி
அந்த அந்த ஒரு வார்த்தையில் மட்டும் எனக்கு வந்து அபிப்பிராயம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர் மகான், எல்லா பாட்டுமே கலக்கிட்டு போயிட்டார். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இந்த விளக்கத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய நானும் இல்லை, நிறைய மக்கள்கள் எல்லாருமே வந்து அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் ஐயாவோட மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான்ற மாதிரி அவர் என்றைக்குமே சிங்கம் தான். அதை வந்து மாறவும் மாறாது, மாற்றவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பாடல், அவர் அந்த நான் ராசி இல்லை அந்த பாடல் பாடியிருப்பாரு, அந்த பாடல் அப்படியே உங்கள் வாய்ஸில் பார். நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் வாசத்திற்கில்லை இதுவரை ரோஜா, ஆயிரம் பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை உறவு, நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து